நான் பார்த்தேன் என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லன்னு சொல்லிட்டாரு. எது எது அஜித்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுவுமே என்ன அஜித் தான் மங்காத்தா எடுத்து பெரிய அளவுக்கு போச்சு. நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. இல்ல நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுறோம். அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் அந்த காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் மேட்ரு. இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். இளையராஜால தான் வந்து அந்த படமே ஓடுச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாரு. இது அஜித் படம் இளையராஜா இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனால தான் அந்த படம் ஓடும். படம் தலைனால தான் ஓடும். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்பா பேசுன கருத்துல உங்களுக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்குறோன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர். அதை ஒன்றும் பண்ண முடியாது.